தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 47 முதல் 51 வரை திருவாக்கியங்கள். குறிப்பாக 47வது வாக்கியம். நத்தானியேல் இயேசு தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரவேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நாம் பார்க்கின்றோம், நத்தானியேல் இயேசு வருவதை கண்டு தெய்வம் சொன்ன வார்த்தை, இவர் உண்மையான இஸ்ரவேலர். அப்போ இறை சன்னதியில் யாராலும் கடந்து வருகிறார்களோ அவர்களை பார்த்து இறைவன் சொல்லுவதை வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உண்டு. நீ யார், நீ என்ன சூழல் இருக்கின்றாய், நீ என்ன வாழ்கின்றாய், உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் தெய்வம் வெளிப்படுத்துகின்றார். அப்போ தெய்வ சன்னதியில் வந்தால் மட்டுமே தான் நமக்கு கிடைக்கும் ஒழிய மந்திரவாதி இடத்தில் இல்லை. இப்போ நாம் ஒரு காரியம் செய்ய வேண்டும். அன்றாடம் திருப்பலியில் நாம் பங்கெடுக்கின்ற சமயத்தில் நாம் யார் என்பதையும் நற்கவனாதரை நாம் பெறுகின்ற பொழுது இதோ நாம் எந்த சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் தெய்வம் நமக்கு அதை வெளிப்படுத்துவார். அதை வெளிப்படுத்துறதுக்கு ஏற்றபடி நாம் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்த முடியும். இறைவனை தேடி வந்தால் மட்டுமே நாம் முடியும் ஒழிய இல்லை என்றால் நமக்கு அது தெரியாது. ஆகவே இறைவனை தேடி வருவோம். இதை இறைவன் நாம் யார் என்று வெளிப்படுத்தி தருவார். நாம் என்ன சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் எப்படி வாழ வேண்டும் என்பதை அத்தனை தெய்வம் வெளிப்படுத்துவார். அந்த வெளிப்படுத்தல் புரிந்து கொள்வதற்காகவே, அதுக்கேற்ற நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காகவே நம் இறை சன்னதியில் வந்து நிற்போம். தெய்வமே எங்களை ஆசீர்வதியும் சொல்லும் என்றாலும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, அருகில் வருகிறவர்கள் அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதிக்கின்றீர். அவர்கள் யார், எந்த சூழலில் இருக்கின்றார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அனைத்தையும் நீ தம்மை வெளிப்படுத்தி கொண்டு அவர்கள் வழிநடத்தி கொண்டு வருகிறேன். இதோ நானும் வருகின்றேன். உன்னை தேடி வருகிற பொழுது எனக்கு அந்த வெளிப்படுத்தலை தந்திடலும், அதுக்கேற்று ஒரு வாழ்க்கையை வாழ கிருபை தந்திடலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? ஆஃப் ஆயிடுச்சா? பரவாயில்ல, கும்பிட்டு அடுத்த வாட்டி பரவாயில்ல. எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? செக் பண்ணி பாரு, சவுண்டு வருதான்னு பாரு.